முருகன் துணை. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற ஒரு நிகழ்ச்சியில் ஹிந்து மலையா திருக்கோவில் என்ற ஒரு செக்மெண்டில் மலேசியாவில் இருக்கிற ஹிடன் டெம்பிளை மக்கள் மத்தியில் அறிமுகம் செய்யணும்னு ஒரு நல்ல எண்ணத்தில் இன்னைக்கு இந்த பதிவை செய்கிறேன். இந்த எபிசோடோட முதல் நிகழ்ச்சியாக ஸ்ரீ ராமர் ஆத்ம விஸ்வேஸ்வரர் ஐயப்பன் திருக்கோவிலேருந்து தான் தொடங்குறேன். இந்த ஆலயம் குடிக்கொண்டு இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா லாடாங் சுங்காய் பத்து சுங்காய் புட்டானி கிடால. எக்ஸாக்ட்லி லொக்கேஷனை பார்த்தோமா சுங்காய் புட்டானிலேருந்து லம்பா பூஜாங்க போகிற பாதையில் இந்த ஆலயத்தை நீங்கள் கடந்து தான் செல்ல முடியும். பீடோங் வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் ராமர் ஆலயம் என்பது 3 ஆலயம் தான் இருக்குது. ஒவ்வொரு ஆலயம் குறைந்தது 125 வருடத்துக்கு முன்பே வழிபாடுகளை செய்து வந்துட்டுருக்காங்க. வணக்கம், அடியேன் சிவஸ்ரீ சங்கரன் சிவம். இந்த ஆலயத்தில் பார்த்தோம்னாக்கா பிரதான மூர்த்தி சீதாராமர், லக்ஷ்மணர் மற்றும் அனுமான் சுவாமி இருக்காங்க. வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை இது போன்ற விசேஷ நாட்களில் மக்கள் வருவதுண்டு. பூசம் நட்சத்திரத்தில் நம்ம இந்த சுவாமிக்கு அபிஷேகம், ஆராதனை, பூஜைகள் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். ஒரு காரியத்தோட தொடக்க புள்ளி ஒரு காரணமாக தான் இருக்க முடியும். பின்புறத்தில் இருக்கிற இந்த ஐயப்பனோட ஆலயத்தை உருவாக்குறதுக்காக சுங்காய் புயு ஐயப்பன் ஃபேமிலி மற்றும் லாடாங் சுங்காய் பத்து பக்தர்கள் கூடவே மலேசியாவில் இருக்கிற ஐயப்பர் பக்தர்கள் ஒன்றிணைந்து இந்த ஆலயத்தை உருவாக்குனாங்க. ஆனால் இந்த உருவாக்குற ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ராமர் ஆலயம், சிவன் ஆலயம் மற்றும் நாகம்மன் ஆலயம் கூடவே பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் ஆலயத்தை நல்ல அழகாக சரிப்படுத்தி பக்தர்களுக்கு ஒரு மனங்கோணாத இருக்கிற ஒரு பக்தி நிலையை உருவாக்குறதுக்காக இவ்வளோ பெரிய ஆலயத்தை சரி செய்து அதே நேரத்தில் பராமரித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம கடல் கடந்து போய் சபரிமலையில் மலை ஏறி அந்த ஐயப்பனை 18 படி மேலே ஏறி நம்ம என்ன தரிசனம் செய்கிறோமோ அதே ஒரு வடிவத்தில் இந்த ஐயப்பனுடைய சன்னதியை அமைச்சிருக்காங்க. மாதத்தில் உத்திரம் நட்சத்திரத்தில் ஐயப்பனுக்கு அபிஷேகம், ஆராதனை, பஜன்ஸ்லாம் நடக்குது. அனுமார் பக்தர்கள் ரொம்ப பிரியமாக வழிபாடு பண்ணக்கூடிய ஆஞ்சநேயர் சுவாமி மாசத்தில் ஒரு முறை வரக்கூடிய 3 நட்சத்திரம் அவருக்கு சிறப்பான அவர் பிறந்த நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரம். நம்ம அந்த நட்சத்திரத்தில் ஆஞ்சநேயர் சுவாமிக்கு அபிஷேக, ஆராதனை, பூஜைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வாரத்தில் சனிக்கிழமை ரொம்ப விசேஷமாக பக்தர்கள் துளசி மாலை, வெத்தலை மாலை, பழங்கள்லாம் வாங்கிட்டு நெய் விளக்கு ஏற்றி அவர் தரிசனம் பண்ண சொல்கிறாங்க. இந்த ஆலயத்தோட ஆண்டு பூஜை புரட்டாசி 3வது சனிக்கிழமையில் தான் மிக விமர்சனத்தோட திருவிழா நடைபெறும். அதன் மதியம் பார்த்திங்கன்னா தேர் திருவிழாவும் நடைபெறும். நம்ம பொதுவாக எல்லா ஆலயங்கள்லாம் பார்த்தோம்னாக்கா விநாயகர், முருகப்பெருமான் தனித்தனியாக பிரித்து தான் வச்சு பார்த்துருப்போம். ஆனால் இந்த ஆத்ம விஸ்வேஸ்வரர் ஸ்ரீ ராமர் ஆலயத்தில் பார்த்தோம்னாக்கா விநாயக பெருமான், முருகப்பெருமான் பக்கம் பக்கமாகவே அரச மரத்து அடியில் நெல் கொடுத்து இங்கே ஒரு கூடாரம் அமைச்சு அண்ணனையும் தம்பியும் பக்கமாகவே அமைச்சு வச்சுருக்காங்க. இந்த விநாயக பெருமானுக்கு சதுர்த்த திதியில் அவருக்கு அபிஷேக, ஆராதனை, பூஜைகள் நடைபெறுது. தொடர்ந்தாறு போல் ஷஷ்டி பக்தி பரவரசம் எப்படின்னு தெரியும். அதனால் ஷஷ்டியில் முருகப்பெருமானுக்கும், சதுர்த்தியில் விநாயக பெருமானுக்கும் நம்ம இங்கே விசேஷ பூஜைகள் செய்து கொண்டு இருக்கிறோம். இங்கே நமது ஆலயத்தில் ஆத்ம விஸ்வேஸ்வராக பெயர் சூட்டப்பட்டு இங்கே பிரதோஷ வழிபாடு, மாத சிவராத்திரி, அமாவாசை தர்ப்பணங்கள் செய்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய பக்தர்கள் முடிஞ்ச அளவில் கலந்துக்குங்க. வாரத்தில் திங்கக்கிழமை சோமவாரம் என்ன சொல்லக்கூடிய திங்கக்கிழமையிலையும் பக்தர்கள் நெய்விளக்கு போட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஆலய பின்புறம் அமைஞ்சிருக்கிற இந்த கங்கையில் சில பக்தர்கள் அவர்களே குடங்களை கொண்டு இந்த நடக்கக்கூடிய பூஜையில் அவங்களுடைய திருக்கரங்களால் அந்த தண்ணியை நம்ம கொண்டு பூஜை நடக்கிற, அபிஷேகம் நடக்கிற நேரத்தில் எடுத்து கொடுப்பாங்க. இந்த சுவாமிக்கு ஒரு புனித நீராக அபிஷேகம் செய்கிறோம். அதை சில பேர் எல்லா தீர்த்தம் கிடச்சிட்ட பிறகு அந்த தீர்த்தம் எடுத்துகிட்டு வீட்டில் போய் தெளித்து சில பேர் ஸ்நானம் பண்ணிக்கிறாங்க, குளிச்சுக்கிறாங்க. இந்த மாதந்தோறும் நடக்கக்கூடிய பூஜைகளில் கலந்து கொண்டு நீங்களும் அதை செய்யலாம். காசியில் போய் தரிசனம் செய்ய முடியாத நிறைய பக்தர்கள் இருப்பாங்க. அதனால் இங்கே சுங்கேபத்து இந்த கங்கை நதியோடு அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த காசி ஆத்ம விஸ்வேஸ்வரரை தரிசனம் செய்யும்படி மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். நாகராஜர், நாகம்மா, திருமண தடைகள், ஜாதகத்தில் ராகுகேது தோஷங்கள், நாகதோஷம், கால சர்ப்ப தோஷம்,
சுபாய் தோஷம் இந்த மாதிரி நிறைய தோஷங்கள்லாம் இருக்குது. ஆனால் அந்த நாகத்துக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய நாகராஜ நாகதேவி இவங்களை வழிபாடு பண்ணணும்னு சொன்னோம்னாக்க அவங்களுக்கான பலாபலன்கள் சேருன்றது ஒரு மரபு. எல்லா நாளும் சிறந்த நாள் வெள்ளி செவ்வாயில் பொதுவாக இங்கே ரொம்ப நெய் விளக்கு, மாவிளக்கு, எலுமிச்சை விளக்கு இந்த மாதிரி போட்டு அவங்களுடைய பிரார்த்தனைகள் செய்து கொண்டு இருக்கிறாங்க. முக்கியமாக பௌர்ணமி, பஞ்சமி இந்த 2 திதிகளில் சிறப்பான நாளாக கருதி நம்ம அம்பாளுக்கு லலிதா சகஸ்ரநாமம் என்ன சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மந்திரம், அந்த பூஜையும் இந்த ஆலயத்தில் நம்ம செய்கிறோம். இந்த பதிவு பார்த்துக்கிட்டு இருக்கிற எந்த ஒரு குருமார்களும், அதாவது பரத குருமார்களாக இருக்கலாம், இல்லாட்டி தபலா குருமார்களாக இருக்கலாம், இல்லை தேவார குருமார்களாக இருக்கலாம், இல்லை பஞ்ச புராணங்கள் படித்து கொடுக்குற குருமார்களாக இருக்கலாம், இந்த ஒரு ஆலயத்தில் மக்களுக்கும் சரி அல்லது மாணவர்களுக்கும் சரி உங்களோட கிளாஸஸ் எடுத்து நடத்துறதுக்கு இங்கே இருக்கிற கோவில் நிர்வாகம் உங்களை அன்போடு அழைக்கிறாங்க. இங்கே சமைக்கிற அறையும் மண்டபமும் இருக்குது, குளிர் அறையும் இருக்குது, மற்றும் வெளியிலேருந்து வர கெஸ்ட்டு இங்கே தங்கிட்டு மறுநாள் பூஜையில் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களா, அந்த வசதிகளும் உண்டு. மேல் விவரங்களுக்கு கொடுக்கப்பட்ட எண்கள் மூலியமாக நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். நமது ஆலயம் நாமே அங்கீகரிப்போம், நமது ஆலயம் நாமே பராமரிப்போம். இது ஹிந்து மலையா திருக்கோவில். யாதும் ஊரே யாவரும் கேளீர்.